புத்தளம் மாவட்டத்தில் வனாத்த வில்லு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கரைத்தீவு என்கின்ற கிராமத்துக்கு அண்மையில் இருக்கக்கூடிய சின்ன நாகவில் என்கின்ற கிராமத்துக்கு வந்தோம். உண்மையிலே இங்கே வந்து பார்த்தா தான் புரியுது இந்த மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட 25 குடும்பத்துக்கு மேலானவர்கள் இந்த கிராமத்தில் வசிக்கிறாங்க. ஆனால் வெள்ளம் வந்து இப்போ ஒரு 1 மந்த் முடிஞ்சிருக்கும். எல்லாரும் நினைக்கிறோம் சரி வெள்ளம் வந்துட்டு தண்ணி போயிட்டு எல்லாரும் வீடுகளை கழுவிட்டு மறுபடியும் ரீசெட்டில்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்கன்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அந்த 25 குடும்பமும் இன்னும் அவங்களுடைய வீடுகளுக்கு போக முடியாமல் இருக்காங்க. வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது. இந்த 1 மந்த்ல இப்போ நீங்கள் முகாமில் போயிட்டு இருந்தீங்க. முகாமில் இருந்த பிறகு கவர்மெண்டால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் எல்லாம் சரியான முறையில் சரியான நேரத்துக்கு கிடைச்சதா? இதுவரைக்கும் கவர்மெண்டால இந்த மக்களுக்கு எந்தவித கொடுப்பனவுகளும் கொடுக்கப்படையில. 7 நாள் அவங்க சமைச்ச உணவு கொடுத்தாங்க. அதோட ஏஜியை வந்து சொல்றாரு, அந்த இடத்துல வைக்காம நீங்க வேற இடத்துக்கு வீடு வாடகைக்கு பார்த்துக்கிட்டு போங்க, வேற இடத்துல சமைச்சு தின்னுங்க, ரீகவர் பண்ணுங்க, எங்கேயாச்சும் போய் ரீகவர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த மக்கள்கிட்ட எங்கட கோரிக்கை என்னன்னா, இந்த வீட்டில் இதுக்கப்புறம் வசிக்கலாது. டிட்வா புயல் வந்து 27ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 வந்தது. இன்றைக்கு சரியாக 1 மாதம் 30 நாட்களை கடந்தும் இந்த தண்ணி இன்னும் குறைய இல்லை. இது நாங்கள் நிற்கிறோம், 4வது வீட்டுக்கிட்ட தான் நிற்கிறோம். இதுக்கு பிறகு 20 வீடு இருக்குது. 4வது வீட்டிலேயே எங்கட கழுத்தளவுலண்டா இன்னும் 20 வீடு, சர்ச், இன்னொரு நர்சரி இதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ள அங்கால எங்களுக்கு போக இயலாது. அப்போ இந்த தண்ணி குறையும். இந்த தண்ணியை நீங்கள் வேற இடத்துக்கு விடுங்கன்னு சொன்னாலும் அதற்கான முன்னெடுப்புகள் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு எங்களோட மக்களுக்கு வந்து நிரந்தர தீர்வுண்டா இதுக்கப்புறம் இந்த வீடுகளில் வந்து எந்த கண்டிஷன் தெரியாது, இடிஞ்சு விழுகிற அளவில் தான் நீக்குது. இந்த மரங்களை பாருங்கள் எல்லாமே சாஞ்ச லெவலில் இருக்குது. அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னண்டா, எங்களுக்கு ஒரு நிரந்தரமான வீடை நாங்கள் அரசாங்கத்திட்ட கேட்குறோம். அரசாங்க கொடுப்பனவு இதுவரைக்கும் இந்த டிசம்பர் 26ஆம் தேதி ஆகுது 25,000மோ 50,000மோ 1 லட்சமோ 2 லட்சமோ இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு கிடைக்கல. 5 லட்சம் எதுவுமே கிடைக்கல. நாங்கள் எதிர்பார்க்கறது நிரந்தர தீர்வு. சாப்பிட்றதுக்கு நாங்கள் தேடிக்கொள்வோம். இந்த வீடை திரும்ப கட்டுறதா இருந்தால் எங்களுக்கு இன்னும் 5 வருஷம் போகும். 5 வருஷம் நாம் எல்லா இடத்துலையும் கையேந்திக்கிட்டு இருக்கலாது. உலருணவு பொருட்கள் தாராங்க, அது சேர்ந்துட்டுன்னு சொல்கிறாங்க. அது எத்தனை நாளைக்கு தின்னேலும்? ஒரு ஆக குறைஞ்ச 2 வீக்ஸ் தின்னேலும். அப்போ நிரந்தர இடத்துக்கு எங்களுக்கு தீர்வை தந்தால் நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு வளம மாதிரி நாங்கள் செஞ்சு கொள்வோம். அதுக்காக வேண்டி எங்களுக்கு நிரந்தர தீர்வாக எங்களுக்கு இடத்தையும் காணியும் ஜனாதிபதி தெளிவாக சொல்லிக்கிறாரு. பொருத்தமற்ற இடங்கள் என்று சொல்லிக்கிறார். இது பொருத்தமான இடம். இந்த 45 வருஷம், எனக்கு 45 வருஷம், 45 வருஷத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை நாங்கள் வாழ்நாளில் காணவே இல்லை. இந்த முறை மட்டும்தான் இந்த தண்ணி வந்து ஓடாம இந்த மக்கள் இவ்வளவு அவதிப்படுறாங்க. சரி, இப்ப அடுத்த பக்கம் காணக்கூடியதா இருக்கு ஒரு பெரிய குளம் ஒண்ணு. அந்த குளமும்